நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9 மற்றும் 10, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:39 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று அதிகாலை 4:28 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:28 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிகமான பணி சுமை இருக்கக்கூடும். வேலை பளு கொஞ்சம் உருவாக கொடுங்க. நண்பரின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி இருக்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருந்து வந்த மன கிளேசங்கள் விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடும். இன்று எதிலும் பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி பழகி வருவீர்கள். அவருடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நுட்பமான அறிவு வெளிப்படக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். காதல முடிவெடுக்கும் போது தெளிவு இருக்கட்டும். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு இன்று வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை இன்றி காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நன்மை தரும் வகையில் இன்று சூழல் அமைதிவிடக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று புது புது விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். கிருத்திகை. பணிகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலும் விட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். மனசுக்குள் ஏற்பட்ட குழப்பம் விலகி செல்லக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சிரமங்களை எல்லாம் தவிர்த்து விடுவீர்கள். பெண்களுக்கு ஆதாய பணவரவு கிடைக்குங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். உறவினருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்றும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை எழக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். வாகனங்களை செல்லும் பொழுது எச்சரிக்கை இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. மன துயரம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் கூடுங்க. மனசுக்குள் ஏதாவது
கலக்கம் கொஞ்சம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவர்கள். விவேகமுடன் செயல்படுவர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் பழக்கம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சுங்க. காதல் கை கூடுமா கூடாதா என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். காதலை பற்றின புரிதலை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன துயரம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உங்க மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். என்று நீங்க செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூடுங்க. ரோகிணி. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மன துயரம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். வீண் பணிகள் சுமக்க வேண்டியிருக்கும். ஆகையால் பேச்சில் கவனம் இருக்கட்டும். உங்க மனசுக்குள் ஒருவித உற்சாகம் நிறைந்து காணப்படக்கூடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடம் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். உறவினருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் எழக்கூடும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். எங்கேயும் எப்பொழுதும் பார்த்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் மட்டும் அதிகம் பேச வேண்டாம். தொழிலில் கண்டிப்பாக நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அளவான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இன்று நீங்க நடிப்பீர்கள். துடிப்புடன் வேகமாக செயலாற்றுவீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக சிறப்பு. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். இன்று புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வந்த தகவல் நல்லதாகவே இருக்கக்கூடும். பெண்கள் இன்று மாற்று கருத்துடையவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பெண்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். காதல் கைகூடி கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு என்று உருவாகக்கூடும். வாழ்க்கையும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று தொழில் சம்பந்தமாக எடுக்க முடிவில் வச்சிருக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். தொழில் வளம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை என்று ஏற்படக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடும். மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. புதிய நட்பு மலர கொடுங்க. என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல் நல்லவதாக இருக்க கொடுங்க. இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். புனர்பூசம். எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். புதிய நண்பர்கள் கிடைக்க கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
கடகம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக வழிபாட்டில் மிகுந்த அக்கறையுடன் காணப்படுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் இதமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. உடைய பேச்சுக்கு அடுத்தவர்கள் செவி சாய்க்கக்கூடும். மாற்று கருத்துக்கள் உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கடகம் ராசினியர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கொடுங்க. குழந்தைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். இன்று பெண்கள் அதிர்ஷ்டமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. பெண்களுக்கு மன வலிமையும் இருக்கக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடுபிடிக்கும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளே சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சாம்பல் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சாம்பல் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சில இடங்களை நீங்க பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சலுகைகள் கிடைக்கப்பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். குடும்பத்தில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. இஷ்ட தெய்வ அருளால் சில நன்மைகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். வியாபார நோக்குடன் இன்று அனைவரிடமும் பழகுவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என்று உங்களுக்கு பணிகளில் சலுகை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாட மகிழ முடியும். ஆயில்யம். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளால் சில நன்மைகள் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடுங்க. வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளை இன்று பங்கு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிள்ளைகள் மீது கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் ஓரளவு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் சூடு பிடிக்க தொடங்கும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். புதிய செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. புதிய யுக்திகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மிதமான அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். கூடுதல் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொய்வான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். திறமையான பணியாளர்கள் அமைய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. வியாபாரம் செழித்து இன்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை துரிதமாக செயல்படுவீர்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். மனக்குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் திருப்தியுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள். மகம், இன்று எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உறவினர்கள் அதிகம் அன்பு பாசம் காட்டுவார்கள். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பூரம், சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. இன்று முடிந்தளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. உத்திரம், நம்பிக்கைகள் நடைபெறக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். லாபம் எதிலும் இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் மேலோங்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக நல்லது. கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். மனசுக்குள் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க அதிகம் பணிபுரிவது அவசியம். பண வரவு எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நீங்கள் எங்கு சென்றாலும் சிலர் வழியே வந்து சிலர் சண்டை சச்சரவுகள் போடுவார்கள். அதில் மட்டும் கவனமாக இருங்கள். குறிப்பிட்ட நேரத்தில் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். எதிர்ப்புகள் இன்று விலகி செல்லக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக குறையுங்க. இன்று நீங்க தைரியமாக செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி இருக்கும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். காதல் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வி சிரமம் இல்லாமல் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி எண்ணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த அன்பை வெளிப்படுத்தி காரியங்களை சாய்த்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. அஸ்தம், தொழில் சிறப்பாக நடைபெறக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். பங்கு சந்தைகளிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் திட்டமிட்டதை விட வேகமாக வளருங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். சித்திரை, மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பணி சுமையால் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகி செல்லக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். எதிலும் அலட்சியம் காட்டுவீர்கள், அது மட்டும் வேண்டாம். உறவினர் அதிக அன்பு பாராட்டும் செய்வார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. என்று நீங்க நேர்த்தியுடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க. இன்று மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று குடும்ப பிரச்சனை சுமூகமாக தீர்வு பெறக்கூடும். இசைப்பாடலை ரசித்து மகிழ்வர்கள். இன்று தொழில் வியாபாரமும் சுமாராக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுணக்க நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனம் தைரியமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். அலட்சிய போக்கினை கைவிடுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க.
கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். காதலில் நீங்க இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் ஓரளவுக்கு நன்மைக்கே. குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். மன அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூகத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். வியாபார நோக்குடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். சில பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று நீங்க அனைவரிடத்திலும் யோகமான நல்ல பலன் பெறுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செலவுகளை நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. விசாகம். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்குங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்குங்க. பொது விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று புதிய நட்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதனை நிகழ்த்தக்கூடிய உரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று நீங்க அனைவரிடத்திலும் அன்பை காட்டுவீர்கள். சாதனை நிகழ்த்த உரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடும். விருச்சிகம் ராசினியருக்கு உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இன்று உயர் மட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்புகள் அதிகரிக்க கொடுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி இருக்கும். இன்று அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காரியத்தில் தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய நட்புகள் கிடைக்க கொடுங்க. எடுத்த காரியங்கள் சிரமம் இல்லாமல் கைகூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். இன்று பதட்டம் மட்டும் வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கை தரத்தை இன்று மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கூடுமானவரை இன்று காரியங்களை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டாம். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகளை உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் என்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று வெற்றி பெறுவீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். புதிய முதலீடுகளை நீங்க தவிர்ப்பது கூட நல்லது. இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. குடும்ப பிரச்சனைக்கு இன்று தீர்வு காணும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. எதிர்பாராத திருப்பங்களை உருவாகக்கூடும். காரியங்கள் முன்னேற்றம் அடையக்கூடும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க.
தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று எண்ணுதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சுமூகமான உறவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பண செலவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். அளவான பணவரவு கிடைக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். இன்று மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். தனுசு ராசினியர்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. யார் மனதையும் இன்று புண்படுத்தாமல் பேச வேண்டும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொண்டால் சில விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. சோம்பேறித்தனம் துளி கூட இன்று வேண்டாம். தனுசு ராசினியர்கள் எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். அது போதும். சில பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. சுய மரியாதை கூடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பயணங்களை அற்புதமாக மேற்கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். சக மாணவரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். என்று உங்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மதியத்திற்கு முன் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உடல் சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உயர் மட்டத்தில் உள்ளவரினும் நட்பு கிடைக்கக்கூடுங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபடி ஆகக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நல்லவைகள் நடக்கக்கூடும். பயம் மட்டும் வேண்டாம். அதே போல சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முன்கோபமான பேச்சு தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் சிறப்பான நல்ல பலனை பெற முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வீர்கள். உறவினர்கள் அதிக அன்பு பாசம் காட்டக்கூடுங்க. செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் நிதானமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. சிலர் உங்களை பற்றி அவமதித்து பேசுவார்கள். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் திருப்தியுடன் செய்ய முடியுங்க. நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பாராட்டு மழையில் கண்டிப்பாக நினைவீர்கள். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அபரிவிதமான அளவில் பண வரவு கிடைக்க கொடுங்க. புத்திரர் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடும். இன்று வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் இருக்கக்கூடும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்குங்க. உடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுங்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பெண்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிராக இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடையணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அபரிவிதமான அளவில் இன்று காரியங்களில் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு சீராக இருக்க கொடுங்க. உறவினர் அதிகம் அன்பு பாராட்டக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்குங்க. என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். உறவினர்கள் அதிக அன்பு பாராட்டுவார்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. மற்றவர்களுக்காக நீங்க எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தட்ட வேண்டாம். அபரிவிதமான அளவில் பணம் வரவிருக்கும். முயற்சி திருமணியாக்க கூடுங்க. திட்டமிட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். என்று நீங்க புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி ஒரு பக்கம் வெற்றி நடை போடும். எந்த ஒரு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மனதார பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். ஆதாய பண வரவு கிடைக்கக்கூடும். இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். நல்லபடியாக எல்லாம் நடந்து முடியுங்க. ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்க கொடுங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை போட்டு துன்புறுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் இன்று நீங்க கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியிருக்கும். அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். பயப்படாதீர்கள். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் சிரமம் பாராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சாதிக்கக்கூடிய மன வலிமை இருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தவிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். தொழில் வளர்ச்சி சீராக இருக்க கொடுங்க. ஆதாய பண வரவு கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நேர்த்தியுடனும் செய்து முடிப்பீர்கள். நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. புரட்டாதி. தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. என்று நீங்க அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள். இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. முடிஞ்ச அளவு அனைத்து காரியங்களும் ஈடுபடுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சிலர் உங்களை அவமதித்து பேசுவார்கள். அதை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பெற கூடுதல் உழைப்பு அவசியங்க. அளவான பண வரவுதான் கிடைக்கக்கூடும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது மிக நல்லது.
தொழில் ரகசியங்களை இன்று நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழக்கூடும். புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. அனைவரையும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களும் உங்களை மதிக்கும்படி நடக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் வேண்டாம். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். உணவுப் பொருட்களை தரம் அறிந்து உண்ண வேண்டும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. பல காரியங்களும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். எல்லா காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நல்லதொரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் சிரமப்படாமல் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களே நாட்டம் செல்லக்கூடும். காதல் திருப்பத்தை கொடுக்கும், விருப்பத்தை ஏற்படுத்தும். காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சிரமம் காணாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று உங்களுக்கு மன வலிமை கொடுங்க. பயன் தரும் வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதிர்காலத்தில் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. எந்த ஒரு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். மனதார அனைவரையும் பாராட்டுவீர்கள். மகிழ்ச்சி மிக செயல்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். அற்புதங்கள் ஓரளவு கை கொடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. ரேவதி மனோ தைரியம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் முன்னேற்றம் அடையக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்க கொடுங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க எதை செய்தாலும் வெற்றி பெறலாம். அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.